மாலை நேர விடுதலையின் வெளிச்சத்திலே, மதிய நேர விடுதலையின் வெளிச்சத்திலே எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி மணிக்கோணும், பாஸ்டர் போல் லூயிஸ் கேரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இந்த நாளும் ஜெர்மன் தேசத்திலிருந்து கத்தர்தாமை அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. அவருடைய இருப்பிடங்கள் ஒவ்வொன்றையும் கத்தர்தாமை ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துவாராக. சுகபலன் ஜீவனோடு ஜெர்மன் தேசத்திலே தங்கியிருக்கின்ற பொழுதும் கத்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் தேவ செய்தியோடு இணைந்திருக்கிற ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவாராக. அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென். Amen. God bless you, brother. Thank you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இஸ்ரவேலின் தேவன் வல்லமுள்ள தேவன் என்பதை நாம் யாவரும் அறிவோம். அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி உடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்கின்ற கர்த்தர். அவர் வார்த்தையை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வார்த்தை நம்மோடு இடைப்படுகிறது. பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை பார்த்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொன்னார். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவருடைய வருகையும் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதும், அவர் ஒலிவமலையிலிருந்து பரத்திற்கு செல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று. கடைசியாக கரங்களை உயர்த்தின அந்த கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் அவர்களை வழிநடத்த பசுத்த ஆவியினுடைய உதவி தேவை என்பதை அவர் முன்பாகவே அவர்களுக்கு அறிவித்திருந்தார். இந்த பசுத்த ஆவி இல்லாதபடி, பசுத்த ஆவியினுடைய வல்லமை இல்லாதபடி, பசுத்த ஆவியினுடைய வெளிப்பாடு இல்லாதபடி, பசுத்த ஆவியினுடைய எச்சரிப்பு இல்லாதபடி, பசுத்த ஆவி சகல சத்தியத்திலும் வழிநடத்தாவிட்டால் பிள்ளைகள் சிதறி விடுவார்கள். ஆகவே அநாதி திட்டத்தின் பிரகாரம் பிதா தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் தியாகம் செய்து இரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக நமக்கு ரட்சிப்பும் மீட்பும் கிருபையாய் அவர் கொடுத்து அவருடைய சத்தியத்தை எடுத்து செல்வதற்கும் உபத்திரத்தின் மத்தியில் கடந்து சென்ற அவர்கள் இயேசுவின் நாமத்தை அறிக்கையிடாதபடி சொல்லாதபடி உபத்திர காலத்தில் கடந்து சென்ற அவர்களுக்கு முன்ஜாகிரதையாக இயேசு சொன்ன வார்த்தை என்னவென்றால், எருசலேமை விட்டு போகாதிருங்கள், காத்திருங்கள்.
என்று கட்டளையிட்டார். அந்த காலகட்டத்தில் சீஷர்களும் இயேசுவை நேசித்து அன்பு கூர்ந்த மக்களும் 120 பேர் மேலறையில் கூடி முழங்காலில் நின்று ஜெபித்து தேவனோடு அவர் காத்திருங்கள் என்று சொன்ன அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்தார்கள். காத்திருந்த அந்த ஜனங்களுக்கு சீஷர்களும் விசுவாசிகளும் கூடியிருந்த இடத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இரண்டாம் வசனம், அப்போது பலத்த காற்று அடிக்கின்ற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அந்த மேல் வசனத்தில் பார்க்கும்போது ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்போ ஒருமனப்பட்டு தேவனுடைய கிறிஸ்துவனுடைய கட்டளைக்கும் அவர் சமூகத்தில் காத்திருப்பதற்கும் தன் வாழ்க்கை அர்ப்பணித்தவர்களுக்கு பரிசுத்த ஆவி இறங்கினார். நிரப்பப்பட்டார்கள். இந்த நிரப்பப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே ஒன்று அபிஷேகத்தின் ஆவி நிரப்பப்பட்டது, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நிரப்பப்பட்டது. சந்தோஷத்தினாலே அந்நிய பாஷைகளை பேசுவதற்கு அவளுடைய நாவு மாற்றப்பட்டது. இந்த பரிசுத்த ஆவி வந்த பிறகு பயமெல்லாம் நீங்கி விட்டது. கவலை எல்லாம் வெளியேறினது. பின்தொடர்ந்து வருகின்ற வசனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நிய ஐக்கியத்திலும் அப்பம் பிடுவதிலும், இங்கதான் முக்கியமானது, ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய கற்பனையிலும் தேவனுடைய கட்டளையிலும் ஆதி சபை பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ள உலகத்தில் கொண்டு வந்த இந்த உபத்திரத்தை மேற்கொள்ள அவர்கள் தேவ சமூகத்தில் ஜெபத்தில் உறுதியாயிருந்தார்கள், கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாயிருந்தார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய பிறகு வீடு வீடாய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சுமந்து சென்றார்கள். உயிருக்கு பயப்பட்ட பேதுரு அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்னவென்றால், இந்த அபிஷேகம் பெற்ற பிறகு அவருக்கு வந்த தைரியத்தையும் ஒரு பயமில்லாத ஒரு வார்த்தையை பேசுகின்ற உறுதியாக விசுவாசத்தில் நிலைத்து நிற்கவும் இயேசுவை பின்பற்றவும் அவருடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட பேதுரு முற்றிலுமாக மாற்றப்பட்டார். யார் செய்தது?
பசுத்தாவினுடைய அபிஷேகமும் பசுத்தாவினுடைய வல்லமையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்திலே ஊழியம் என்பது தேவனுடைய பலத்தினாலே நிற்க வேண்டும் என்பதை ஆதி சபையை குறித்து நாம் பார்க்கிறோம். ஊழியம் ஜெபத்தில் கட்டப்பட்டது. ஊழியம் சத்தியத்தில் கட்டப்பட்டது. ஊழியம் வாஞ்சையோடு தாகத்தோடும் சிலுவையின் உபதேசத்தை கொண்டு சென்றார்கள். அவர்கள் பிரசங்கிக்கும் போது வானத்தின் கீழ் பூமியின் மேல் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்பதை அவர்கள் அறிவித்தார்கள். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! பசுத்த ஆவி வருவதற்கு முன்பதாக பயந்து கொண்டிருந்தவர்கள், பயத்தில் இருந்தவர்கள், அரசாங்கம், விரோதிகள், சிலுவையிலே இயேசுவை அறைந்தவர்கள், இவர்கள் மத்தியில் எப்படி நாம் காட்சியளிப்பது, பார்ப்பது? உலகமே இவர்களுக்கு தலைகீழாய் மாறின ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் பசுத்த ஆவியினுடைய வல்லமை நிரப்பிய பிறகு பயம் இல்ல. சத்தியத்தை எடுத்தார்கள் ஒரு பட்டயமாய். ஜெபத்திலே தரித்திருந்தார்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ள. வீடு வீடாய் சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள், ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அப்பாவினுடைய திருப்பந்தியை எல்லோருக்கும் பகிர்ந்து அந்த சிலுவையினுடைய உபதேசம், அவருடைய மரணத்தை நினைவு கூறுவதில் அவர்கள் அதிகமாக நேரத்தை செலவிட்டார்கள். அவர்களுக்கு இருந்த ஒரே சப்ஜெக்ட் இயேசு என்னும் நாமம். இந்த நாமத்தை அறிவிக்க வேண்டும், இந்த நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், இந்த நாமத்தை உயர்த்த வேண்டும். இந்த நாமத்தினுடைய வல்லமை ஒவ்வொருவருக்கும் ஒரு மாறுதலையும் பாவ அடிமதனத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய நாமம் என்பதை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் வெகு ஜாக்கிரதையாக வாழ்க்கையில் இருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலகட்டத்தில் சிலர் சொல்லலாம், சிலர் பேசலாம், அது அந்த காலகட்டத்திற்கு ஏற்றபடி இருந்தது என்று. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழியாது என்று கர்த்தர் சொன்னார். அவர் நாவிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை மாறாதது. இயேசு கொண்டு வந்த சுவிசேஷமும் அவர் பரப்பின சத்தியமும் என்றோ மாறாதது. உலகமே அழியலாம், ஆனால் அவருடைய சத்தியம் மாறாதது. சத்தியத்தில் நிலைத்து நிற்கிற கர்த்தர் அவர். அவரை பின்பற்றுகிற நாம் இந்த சத்தியத்தை எந்த அளவுக்கு வைத்து வாழ்கிறோம், எந்த அளவுக்கு சத்தியத்திற்கு கனத்தை கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறோம், எந்த அளவுக்கு இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றுகிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் வல்லமுள்ள நாமம். அவருடைய நாமம் மாறாத நாமம். அவருடைய நாமம் ஜீவிக்கிற நாமம், இந்த ஜீவனுள்ள நாமம். இயேசுவானவருக்கு அவர் பரத்திலிருந்து வந்து கொண்டு வந்த இந்த சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்தின் வல்லமையை நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். கோடி கோடி ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பசுத்தமாக்கப்பட்டு உண்மையான தெய்வீக சமாதானத்தை பெற்று அவருடைய அன்பை ருசித்து பார்த்து
அவரோடு வாழ்க்கையை துவங்கினவர்கள் ஆசீர்வாதத்திலும் கிருபையிலும் நிரப்பப்பட்டார்கள். எங்கு நாம் தேவ வசனத்திற்கு கனத்தை கொடுக்கிறோமோ, எங்கு அவருடைய கற்பனைகளை உடைக்காதபடி மீறாதபடி அதற்கு பயந்து வாழ்கிறோமோ, அந்த இடத்தில் நம்மை ஆசீர்வதிக்க இறங்கி வருகிறார். அவருடைய நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் வல்லமுள்ள நாமம். அவருடைய நாமத்தை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் நன்மையும் கிருபையும் தொடர்கிறது. அருமையானவர்களே, இந்த 2ஆம் அதிகாரத்தில் பசுத்த ஆவி இறங்கின பிறகு 38ஆம் வசனத்தில் அவருடைய வசனத்தை நாம் பார்க்கிறோம். அபிஷேகம் பெற்ற பிறகு முதல் பிரசங்கம், இந்த பிரசங்கத்தை எவ்விதமாக பண்ணினார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த காலத்தில் சீஷர்களுக்கு சொன்னது, மனம் திருந்துதலுக்கு ஏற்ற சத்தியத்தை கொண்டு செல்லுங்கள். எங்கே? உலகம் முழுவதும். மனிதன் மனம் திருந்தி பாவத்தின் மன்னிப்பை பெற்று பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற சப்ஜெக்டை யோவான் ஸ்நானகனும் வைத்தார், இயேசுவும் வைத்தார். இப்போது சீஷர்கள் பசுத்த ஆவி பெற்ற பிறகு அவர்கள் வைக்கின்ற சப்ஜெக்டும் அதே, மாற்றம் இல்லை. அப்போ அவர் இந்த வசனத்தினுடைய பிரசங்கத்தை பார்க்கும்போது பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போது பசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுவீர்கள். மனம் திருந்துதலும் பாவ மன்னிப்பு பெறுதலும், அடுத்தது பசுத்தமாக்குதல். யார் மூலமாக? பசுத்த ஆவியின் மூலமாக. இதுதான் மனம் திருந்த வேண்டும். இந்த காலகட்டத்தில் எவ்வளவு தான் மனுஷன் சத்தியத்தை கேட்டாலும், தேவ வசனங்கள் இன்றைக்கு பரவலாக இன்டர்நெட்லயும் டிவி சேனல்களிலும் வாட்ஸ்அப்லயும் மற்ற இன்டர்நெட் மூலமாக எவை மூலமாக இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று ஒரு நிமிஷத்திற்கு நிமிஷம் செய்திகள் பரவிக்கொண்டே இருக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசனத்தை கேட்கிறவர்கள் மாறுகிறார்கள். வசனம், இந்த வசனம், இந்த வார்த்தை, மனம் திருந்துதல். ஒரு மனிதன் இந்த சத்தியத்தை கேட்கும் போது அவனுடைய பாவ வழிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உதவி செய்கிற சத்தியம். அவன் முற்றிலுமாக மனம் மாற்றப்படுகிறான், செய்கிற தவறிலிருந்து விடுவிக்கப்படுகிறான், செய்த தவறுக்காக மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறான். இயேசு என்னும் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
அறிக்கையிடுகிற, அவருடைய நாமத்தினாலே அறிக்கையிடுகிற யாவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற கிருபை என்னவென்றால், அடிமைத்தனத்திலிருந்து தலைகீழாக மாற்றக்கூடியது. பரிசுத்த ஆவி எங்க இருக்கிறதோ அங்க கிரியை செய்கிறார். நான் பேசுகின்ற வார்த்தை சத்தியத்தை மாத்திரம் உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த சத்தியம்தான் மனிதனை மனமாற, ஒன்று பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மனம் மாறினோம், மனமாறி ரட்சிப்பை பெற்றோம். ரட்சிப்பை பெற்ற நாம் பரிசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல வாழ்க்கை வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை அவருடைய சத்தியத்தை போதிக்கிற, சகல சத்தியத்திலும் வழி நடத்துகின்ற அந்த பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவில்லை, இந்த வேளையில் சத்தியம் எதை நமக்கு போதிக்கிறது என்றால், இயேசுவோடு வாழ வேண்டும் என்று தான். இயேசு இரட்சகர் என்பதை, அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அவரோடு பயணத்தை செய்கின்ற பிள்ளைகள். ஏனென்றால் அவர் கொடுத்திருக்கிற நித்திய ஜீவன், மனம் திருந்துதல், பாவ மன்னிப்பு பெறுதல், பரிசுத்தம் அடைதல், விசுவாசத்தில் முன்னேறுவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு பரிசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல், இவைகளை செய்து கொண்டிருக்கிற விசுவாசம் உள்ள ஒரு விசுவாசிக்கு கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு நித்திய ஜீவன். இந்த பூலோகத்தில் மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் மிக பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். அதுதான் அவருடைய நாமத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டோம். இந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்றால், அடிக்கடி நாம் பாவத்திலே விழுவது, குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு மனதை இந்த உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணுவது, தேவ வசனத்தை அசட்டை பண்ணுவது, தேவ வசனத்தை விட்டு அவிசுவாசத்திற்கு ஓடுவது, இந்த உலகத்தில் ஆளுகிற பிசாசினுடைய வல்லமைகளுக்கு அடிமைப்பட்ட பிறகு அதிலிருந்து விடுவிக்கப்பட முடியாதபடி திகைக்கிறோம். எனக்கு அருமையானவில்லை, சத்தியம் என்பது ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்துவதற்காக அருளப்பட்ட சத்தியம். அந்த சத்தியத்திலிருந்து விடுதலை பெறுகிற, விடுவிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பெற்ற ரட்சிப்பை காத்து கொண்டு இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை தான் நித்திய ஜீவனுக்கு ஓடுகிற வாழ்க்கை. ஆகவே முற்றிலுமாக நம் மனம் திருந்தி கர்த்தருடைய ஆவியோடு வாழ வேண்டும், கர்த்தருடைய சத்தியத்தோடு வாழ வேண்டும், அவருடைய நாமத்தையே நம்பி வாழ வேண்டும். இது ஆதி சபை செய்தது. இந்த ஒரே ஒரு பிரசங்கத்தில் 3 பாயிண்ட் இருந்தது. மனம் திருந்துதலும், பாவ மன்னிப்போம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு.
இயேசு நமக்கு இந்த அருமையான சுவிசேஷத்தை கொண்டு வந்தால் மனம் திருந்துவதற்கு ஏற்ற சுவிசேஷம். தன் வாழ்க்கையை சிலுவையிலே தியாகம் செய்து பாவ மன்னிப்பு என்னும் மிக பெரியதான கிருபையை நமக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இல்லாதபடி பாவ மன்னிப்பு இல்லை. அடிக்கடி நான் சொல்லுகிற வார்த்தை, இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாத அதிகாரம் இயேசுவுக்கு உண்டு. அது என்னவென்றால் அவரே சொல்லுகிறார், மத்தேயு 9:6 சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை. அப்போ அவர் பாவத்தின் மீதும் பாவத்தை மன்னிக்கின்ற அதிகாரமும் இயேசுவினிடத்தில் உண்டு. அப்போ இயேசு இல்லாதபடி பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ மனம் திருந்துதல், பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் கிடைக்கக்கூடியது. இயேசுவின் மூலமாய் பெற்றுக்கொள்வது தான் அந்த ரட்சிப்பு. நம்முடைய விசுவாச வாழ்க்கையும் பசுத்த வாழ்க்கையும் தொடர்ந்து தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் அவரோடு வாழ வேண்டும் என்றால் உனக்கும் எனக்கும் தேவையானது அருளப்பட்டிருப்பது பசுத்த ஆவி. அந்த பசுத்த ஆவியினுடைய நிறைவு இருக்க வேண்டும். பசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கீழ்ப்படுகிறவர்களுக்கு அருளப்பட்ட பசுத்த ஆவி. அப்போ நீயும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கும் பொழுது பசுத்த ஆவி உனக்கு எனக்கு கொடுக்கப்படுகிறார். அந்த பசுத்த ஆவி இல்லாதபடி நீ பசுத்தமாய் வாழ முடியாது. அவர் யார் என்றால் எச்சரிக்கிறவர். அவர் யார் என்றால் விடுவிக்கிறவர். அவர் யார் என்றால் ஆதரிக்கிறவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பசுத்த ஆவி இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, உலகத்தின் பாவத்தை கண்டித்துணர்த்துகிறவர். மனம் திருந்துதலுக்கு ஏற்ற சத்தியத்தை போதிக்கிற பசுத்த ஆவி நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அப்போ உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் பசுத்தம் அடைவதற்காக பசுத்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த கிருபையுள்ள ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கு அவர் எச்சரிக்கும் போது, ஒரு தவறை செய்யும் போது அவர் எச்சரிக்கிறார் பசுத்த ஆவியின் மூலமாக. மனம் திருந்துதலுக்கு அந்த சத்தியம் எனக்கு உதவி செய்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, முற்றிலுமாக மனம் மாறினது மாத்திரமல்ல, பாவம் நீக்கப்பட்டவர்களாய், பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாய், பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்களாய் வாழ வேண்டும். ஆகவே தான் இந்த உலகத்துல யாராய் இருந்தாலும், அவிவிசுவாசியா இருக்கட்டும் விசுவாசியா இருக்கட்டும், எல்லோருக்கும் யார் எதை குற்றம் செய்தாலும் உலகத்தின் பாவத்தை, உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் கண்டிக்கிற அதிகாரம் பசுத்த ஆவிக்கு உண்டு. உலகத்தின் பாவத்தை
கண்டிக்கிறவர், எச்சரிக்கிறவர். எனக்கு அருமையானவில்லை, பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பினார். குமாரன் மூலமாக நமக்கு ரட்சிப்பு. இப்போது இந்த புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவி நம்மை சகல சத்தியத்திலும் வழி நடத்துகிறவர். மனம் திருந்துதலுக்கு ஏற்ற செய்தியையும் சத்தியத்தையும் நமக்கு போதிக்கிறவராய், சகல சத்தியத்திலும் வழிநடத்துகிறவராய், நம்முடைய வாழ்க்கையில் குற்றங்கள் நேர்ந்தால் அவைகளை எச்சரிக்கிற கர்த்தராய், பசுத்தத்தில் வாழ்வதற்கு நம்மை பலப்படுத்துகிற பசுத்தாவியாய் நமக்கு கடந்து வருகிறார். காத்திருந்தவர்கள் பெற்ற கிருபை பசுத்தாவினுடைய அபிஷேகம். இந்த அபிஷேகம், அந்த பசுத்தாவினுடைய பலன், பசுத்தாவினுடைய வல்லமை நிரப்பப்பட்டது. ஆண்டவர் நிச்சயமாகவே சொன்னார். அந்த 5ஆம் வசனம் 8ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் அவர் என்ன சொன்னார் என்றால், பசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்ப பசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும் பொழுது அந்த பசுத்த ஆவினுடைய நிறைவு நம்மிடத்தில் வரும் பொழுது, அப்போ அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம், அந்த வாக்கு தத்துவம் என்னவென்றால், பசுத்த ஆவி நம்மை நிரப்புகிற கர்த்தராய் இந்த உலகத்தில் அருளப்பட்டார். அப்போ எத்தனையோ முறைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் பலவீனம் அடையும். ஆத்மாவோ சரீரமோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போய் பலவீனமாய் இருக்கிற நேரங்கள், தாக்கப்படுகிற நேரங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சொன்னார். என்ன சொன்னார்னாக்கா, பசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து, அதுதான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிறவர். அப்போ அருளப்பட்டிருக்கிற பசுத்த ஆவி நம்மை பலப்படுத்துகிறவர். அப்போ அவருடைய பலன் எனக்குள்ளே வரும்போது பலவீனம் நீக்கப்படுகிறது. நீங்கள் பலனடைந்து, அப்போ அந்த மேலறையிலே காத்திருந்தவர்கள் பலனடைந்தார்கள் பசுத்த ஆவியின் மூலமாக. ஆகவே தான் சுவிசேஷத்தை தைரியமாய் எடுத்து சென்றார்கள். தைரியத்தோடு பிரசங்கம் பண்ணினார்கள். தைரியத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தாங்க. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவில்லை, நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த, செம்மைப்படுத்த பிரசங்கங்கள் தொடர்கிறது. சத்தியங்கள் பேசப்படுகிறது. சத்தியத்தை கேட்கிறோம். இந்த சத்தியம் நம்மை அன்றாட வாழ்க்கையில் மனம் திருந்தி வாழ்வதற்கு உதவி செய்கிறது. பாவத்தை எதிர்த்து வாழ்வதற்கு உதவி செய்கிறது. பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல இருப்பதற்கு இந்த சத்தியம் உதவி செய்கிறது. இது ரொம்ப முக்கியம்.
அப்ப பசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி என்னை காப்பாற்றுகிறார், ஆதரிக்கிறார். விலையேறப்பெற்ற நாமம், பசுத்தமுள்ள நாமம், மாறாத நாமம், அழியாத நாமம், உயர்த்தப்பட்ட நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவனுள்ள நாமம். இந்த நாமத்தை அறிந்த நாம் பின்வாங்கி போகக்கூடாது, உலகத்திற்கு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, பாவத்திற்கு அடிமையாக கூடாது, கர்த்தரை துக்கப்படுத்தக்கூடாது, கர்த்தருடைய கட்டளை உடைக்க கூடாது. சுவிசேஷத்தின் வல்லமை எனக்குள்ளே இருக்கும் பொழுது, அந்த பசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்கும் போது, அந்த பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல் என் வாழ்க்கை இருக்கும் போது, உலகத்தினுடைய பாவத்தை எதிர்த்து நிற்கிற விசுவாசியா இருக்க வேண்டும். அதுதான் முற்றிலுமாக மனம் திருந்திய வாழ்க்கை. இந்த உலகத்துல இந்த காலகட்டத்துல கூட இரத்த சாட்சியாய் கிறிஸ்துவுக்காக மரிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஒரு வீடியோ பார்த்து ஆச்சரியப்பட்ட, துக்கம் அடைந்த, கண்ணீர் விடுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்ட ஆப்பிரிக்கா தேசத்திலே ரெண்டு பகுதி, அந்த தேசத்தினுடைய ரெண்டு பகுதி, ஒரு பகுதி முஸ்லிம், ஒரு பகுதி கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் பகுதியை முற்றிலுமாக முஸ்லிம் மயமாய் மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு கிராமமாய் சென்று வீடுகளையும் ஆலயங்களையும் கொளுத்துகிறதை நான் பார்க்கும் போது இந்த காலை நேரத்திலே மிக வேதனைக்குள் தள்ளப்பட்ட, இரத்த சாட்சியாய் மரித்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்காக. உம்முடைய அன்பை விட்டு விலக்கிறவன் யார்? அவருடைய அன்பு விலையேறப்பட்ட அன்பு, அவருடைய அன்பு மாறாத அன்பு. உலகத்தினுடைய அன்பு மாறும், இயேசுவின் அன்பு ஒரு காலமும் மாறாதது. நீ பிறப்பதற்கும் நான் பிறப்பதற்கும் முன்பதாகவே ஜீவனை கொடுத்த இயேசு என்ன நாமம். ஆகவே அவருடைய சமூகத்தில காத்திருப்போம். நம்பர் 1, பசுத்த ஆவியை பெற்ற பிறகு பசுத்த ஆவியினுடைய உதவியோடு மனம் திருந்தி வாழ்கிற வாழ்க்கையோடு வாழும் பொழுது பசுத்தத்தில் வாழ்வதற்கு கிருபை கொடுக்கிற கர்த்தர் அவர். அந்த 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லுங்க? எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ அப்பாவுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் இருக்க இந்த உலகத்துல முதலாவது நம்மை, இந்த சத்தியத்தை நம் வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வரும்போது அந்த சத்தியம் என் வாழ்க்கையிலிருந்து மகிமைப்படுகிறது. அவருடைய வசனம் எனக்குள்ளே வாழும் போது அவர் எனக்குள்ளே இருந்து மகிமைப்படுகிறார். அடுத்தவர்கள், அழிந்து போகிறவர்கள், இயேசுவை நேசிக்காதவர்கள், இயேசுவை பின்பற்றாதவர்கள் என் வாழ்க்கையிலே அவருடைய அன்பை ருசித்து பார்ப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற வாழ்கிற அந்த சத்தியம் ஒரு ஒளியாய் வெளிச்சமாய் மற்றவர்களுக்கு மாற்றுகிறது. சாட்சி உள்ளவர்களாய் வாழும் போது கிறிஸ்துவினுடைய மகிமை நமக்குள்ளே இருந்து வெளிப்படும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவில்லை, கிறிஸ்து என்னும் கர்த்தர் உனக்காக எனக்காக இந்த உலகத்தில் வந்தார், ஜீவனை கொடுத்தார். அவருடைய சமூகத்தில காத்திருப்போம், பசுத்த ஆவியினுடைய பலனை பெற்றுக் கொள்வோம். மனம் திருந்ததற்கு ஏற்ற
நம்முடைய பலவீனங்களை பசுத்த ஆவி எச்சரிக்கும் பொழுது அவைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் பிசாசு எதிர்த்து நின்று வாழ்வதற்கு தேவ வசனம் என்னும் பட்டயத்தை எடுத்து அவனை விரட்டவும் அடிக்கவும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிருபை செய்யட்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவன் உள்ளவர். ஆகவே அவருடைய சமூகத்துல காத்திருப்போம். அவர் அருளப்பட்ட பசுத்த ஆவியினுடைய பலனை பெற்றுக்கொள்வோம். அருளப்பட்டிருக்கிற பசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். எச்சரிக்கிறவர் எந்த நேரத்திலும் நமக்கு தேவை. மனுஷனுடைய பலவீனத்தில் விழுகிற மனிதனுக்கு பசுத்த ஆவியினுடைய எச்சரிப்பை கொடுக்கும் போது மனம் திருந்த நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆகவே தேவ சமூகத்தில் காத்திருப்போம், ஜெபத்தில் உறுதியாயிருப்போம். இயேசுவுக்காக சாட்சி உள்ள பிள்ளைகளாய், இயேசுவுக்காக சாட்சியாய், உண்மை உள்ள சாட்சியாய் வாழ்கிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது அவருடைய சத்தியம் மகிமைப்படும், அவருடைய நாமம் மகிமைப்படும். அவருடைய நாமம் இந்த பூலோகத்திலே உயர்த்தப்பட, மகிமைப்பட, ஜீவனுள்ள சாட்சியாய் வாழ தேவ சமூகத்தில் காத்திருப்போம். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய நாமத்தை விசுவாசித்து பசுத்தத்திற்காக போராடி வாழ்வோம். நாம் பெற்றிருக்கிற அந்த நித்திய ஜீவனை இழக்காதபடி ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கிறிஸ்துவுக்காக வாழ்வோம். இப்படி வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நிரப்புவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கர்த்தர், நீர் மாறாதவர், நீர் ஜீவிக்கிறவர். காத்திருங்கள் என்று சொன்ன பிறகு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல எந்த காலகட்டத்திலும் நாங்கள் ஜெபத்திற்காக முழங்காலில் காத்திருக்க கிருபைத்தார். வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு என்னும் கர்த்தர் மாறாதவர், ஜீவிக்கிறவர், வல்லமுள்ளவர், போதுமானவர். உம்முடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிறேன் அப்பா. உம்முடைய சத்தியத்தினால மனம் திருந்தி பாவ மன்னிப்பை பெற்று பசுத்தமாய் வாழ்வதற்கு பசுத்த ஆவியினுடைய உதவியை நீர் கொடுத்து ஒவ்வொருவரையும் சத்தியத்தில் தட்டி எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இருளின் அதிகாரங்கள், அந்தகார சக்திகள், பில்லி சூனியத்தின் வல்லமைகள், மாந்திரிகத்தின் வல்லமைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் விடுதலை அடைய கிருபை தாரும். இயேசு என்ற நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அளவில்லாத சமாதானத்தை அன்பியம் கொடுத்து ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன், போற்றுகிறேன். என்றென்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமமாய் இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி துதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கின்ற பொழுது கர்த்தர் பரிசுத்தத்திலே இந்த பூமியிலே வாழ்க்கையை வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். இந்த வேளையிலும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெர்மன் தேசத்திலும் தங்கி இருக்கிற பொழுதும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம், ஆசீர்வதிக்கும் கரம்
உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காட் bless you பாஸ்டர். ஆமேன். ஆமென். காட் bless you brother. Thank you. ஆமேன், ஆமேன். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் திரும்பவுமாக அடுத்த வாரத்திலே திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காட் bless you பாஸ்டர். ஆமேன், ஆமேன், God bless you brother. Thank you. Amen. ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் லூயிஸ் கரன் அவர்கள் நாளிலும் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்தார். அவருடைய சபையை பெனியல் திருச்சபை கர்நாடகா இந்தியாவிலிருந்து விட்டு வந்த சபையையும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஊழியர்களையும் விசுவாசிகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அவர் ஜெர்மன் தேசத்து அங்கே இருக்கிறவர்களும் கர்த்தருடைய கரம் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையில் விடைபெறுவோம். நன்றிகளையும்